Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ஜவ்வரிசி வடகம் செய்யறதுக்கு ஜவ்வரிசியை முதல் நாள் நைட்டே ஊற போடாம கை வலிக்க கஷ்டப்பட்டு கூழ் காய்ச்சாம ரொம்ப ஈஸியா நினைச்ச உடனே ஒரு அரை மணி நேரத்திலே எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துர்க்கேங்க. 1 கப்புங்கிறது 200 கிராம் அளவு. இதை இப்போ நாம மிக்ஸியில சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சுங்க. இது வந்து ரொம்ப நைஸாலாம் இருக்காது, கொஞ்சம் ரவை பதத்துக்கு தான் இருக்கும். இப்போ அடுத்ததா காரத்துக்காக நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. இதை மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் நான் குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லைங்க. எல்லாம் நம்ம சேர்த்துட்டு கடைசியாக தான் ஆன் பண்ணணும். இப்போ நாம் 1 கப் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. எந்த கப்பில் நாம் மாவு ஜவ்வரிசி மெஷர் பண்ணோமோ அதே கப்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த வடகம் செய்யும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான முதல் டிப்ஸ் இது தாங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கலந்துக்கணும். இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவு ஜவ்வரிசி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் விழுதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சர் ஜாரில் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து எந்த வடகம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது நல்லா காஞ்சி எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது ரொம்ப உப்பு கரைச்ச மாதிரி ஆகிடும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கடைசியில் தாங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான முதல் டிப்ஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோன்னா தண்ணி சூடாகி நம்ம சேர்த்துருக்கிற மாவு ஜவ்வரிசி வந்து ரொம்ப திக்காகிடும். அப்புறம் நம்ம குக்கரில் வந்து விசில் வைக்கும்போது கீழெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நீங்கள் இப்போ குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெயிட் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது குக்கர் 3 விசில் வந்து ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மாவு ஜவ்வரிசி வந்து 3 விசிலே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இதோட திக்னஸ் வந்து பாருங்கள் நல்லா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ அதனால் இன்னும் கொஞ்சம் நான் இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி தாங்க சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு மாவு ஜவ்வரிசியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நம்ம இதில் ஒரு 4லேருந்து 6 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் எந்த கப்பில் ஜவ்வரிசி மெஷர் பண்ணோமோ அதே கப்லேயே ஒரு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி வந்து பக்கத்தில் காய்ச்சிருக்கேன். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நாம் எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சி வரைக்கும் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எந்த வடம் செய்கிறதா இருந்தாலும் தண்ணி வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சேர்த்துக்கணுங்க. முதல்ல நாம் ஜவ்வரிசி வேக போடும்போது ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்தோம். இப்போ நான் இதில் எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் இதில் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதனால் இந்த தண்ணி மெஷர்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 2வது முக்கியமான டிப்ஸ் வந்து இந்த தண்ணி மெஷர்மெண்ட்டுங்க. மொத்தமாக நான் இப்போ இதில் 1 கப்பு மாவு ஜவ்வரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற மாவு ஜவ்வரிசியோட தன்மையை பொறுத்து 4லேருந்து 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்கும்போது அது கண்டிப்பாக சுடு தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ நான் இதில் ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழமாக கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஆற வச்சிடலாம்.
எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை நாம் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நாம் 3வது ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் வந்துட்டு, இதை நாம் ரொம்ப நேரம்லாம் ஆற வைக்கக்கூடாதுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் ஆற வச்சுட்டு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலெலாம் நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இதை நான் வேறு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு எடுத்து ஒரே மாதிரியாக அளவாக ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வடாம் காய போகிற ஷீட்டில் தாங்க போட்டுக்கிறேன். ஜவ்வரிசி வடகம் எப்போவும் இந்த மாதிரி வடாம் காய போகிற ஷீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நாம் ஊற்றிக்கலாம். குக்கர் இருந்தாலே போதுங்க. நாம் நினச்ச உடனே ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த வடகம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போது எல்லா மாவையுமே ஊற்றியாச்சுங்க. இதை நான் ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு நாள் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சுங்க. ஒரு சைடு நல்லா காஞ்ச உடனே அதை இன்னொரு சைடு எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது 2 சைடும் நல்லா காஞ்சி வருங்க. நாம் இதை வடாம் காய போகிற ஷீட்டில் போட்டதுனால நம்மளால் இது ஈஸியாக எடுக்க வரும். இதே நாம் துணியில் காய போட்டிருந்தோன்னா துணியை வந்து பின்னாடி சைடு அப்படியே திருப்பி போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளித்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வருங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா வடகத்தையும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை இன்னும் ஒரு 2 நாள் நல்லா காய வச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை நான் ஒரு 4 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நாம் இதை 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நாம் ஃப்ரை பண்ணி பார்க்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருது. பார்க்கவும் நல்லா ஒயிட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த முக்கியமான 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஜவ்வரிசி வடகம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.